ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ராஜினாமா பண்ணார் இல்லையா? இந்த பிளேஸ்ல அதிக தொகுதிகளை வெற்றி பெற்ற தனி பெரும்பான்மை கட்சியான டிவிகேக்கு முதல் முறையா ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைக்க போகுது. அதிமுகவுக்கு திமுக ஆதரவு, எங்களுடைய எம்எல்ஏக்களை குதிரை பேரம் செய்து கபலீகரம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு மனு கொடுத்தார் இல்லையா? அந்த மனுவுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்குது. திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னோட எக்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா டிஜிபி திரு மகேஷ் குமார் அகர்வாலை நியமிச்சாங்க இல்லையா தமிழக முதல்வர். அதுக்கு அவர் என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னா, இப்போ தற்போது எலெக்ஷன் கமிஷன்ல நியமிக்கப்பட்ட திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் தொடர்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாரு. பல பேர் இவரை கூட்டணிக்கு நிர்பந்திக்கும் போது திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் திரு விஜய் அவர்களை நீங்க தனிமையாவே நில்லுங்க அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்தாரு. காங்கிரஸ் சார்பா ராகுல் காந்தி திரு விஜய் அவர்கள்கிட்ட பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆஸ்தான டேட்டா அனாலிசிஸ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு பதவியை கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமா பரபரப்பா பேசப்படுகிற விஷயங்கள் தாங்க. அதுல குறிப்பா 3 விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ராஜினாமா பண்ணார் இல்லையா? இந்த பிளேஸ்ல அதிக தொகுதிகளை வெற்றி பெற்ற தனி பெரும்பான்மை கட்சியான டிவிகேக்கு முதல் முறையா ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைக்க போகுது. சோ இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா கடுமையான போட்டி அவங்க கட்சியினர் மத்தியில ஏற்பட்டிருக்கு. யார் முதலா இந்த பொறுப்புக்கு விஜய் அவர்கள் நியமிக்க போகிறார்? இந்த ராஜ்யசபா எம்பி பதவியை சாதாரணமாவும் எடுத்துக்க முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னா, தேசிய அரசியல் விவாதங்கள்ல இவங்க கட்சியோட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு தகுதியான ஒரு ஆளு முதலா ஒரு எம்பி வரப்போறாங்க. சோ அதோட எதிர்பார்ப்பு ரொம்பவே கூடி இருக்குங்க. அதுவும் அதே போல அதிமுகவுக்கு திமுக ஆதரவு, அது என்னடா சிஎம் பதவிக்காக ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அதுவா? இல்லைங்க. இது எதுக்காக அப்படின்னா, அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாத்தீங்கன்னா கவர்னர் கிட்ட ஒரு மனு கொடுக்கிறாரு. அதாவது கம்ப்ளைண்ட் ஒண்ணு டிவிகேக்கு எதிராக கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, எங்களுடைய எம்எல்ஏக்களை குதிரை பேரம் செய்து கபலீகரம் செய்யறாங்க அப்படின்னு ஒரு மனு கொடுத்தார் இல்லையா? அந்த மனுவுக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சது. ஏன் ஆதரவு தெரிவிச்சதுன்றதையும் இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். மூணாவதாக திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னோட எக்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா டிஜிபி திரு மகேஷ் குமார் அகர்வாலை நியமிச்சாங்க இல்லையா தமிழக முதல்வர். அதுக்கு அவர் என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னா, இப்போ தற்போது எலெக்ஷன் கமிஷன்ல நியமிக்கப்பட்ட திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் தொடர்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாரு. இது ரொம்ப எல்லாரோட புருவத்தையும் உயர்த்துச்சு இல்லையா? இந்த 3 விஷயத்தை மட்டும் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சோ முதலாவதாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு திரு விஜய் அவர்கள் யார டிக் செய்ய போறாரு அப்படின்றதுதான் டிவிகேல பெரும் விவாத பொருளா இன்னைக்கு உலாவிட்டு இருக்கு. சோ அதுல பல பேர் போட்டி போடுறாங்க. அதுல விஜய் யார டிக் செய்ய போறாரு அப்படின்றதுதான் $1 மில்லியன் கேள்வி. சோ இது எதனால இந்த மாநிலங்களவை உறுப்பினர் வந்துச்சு அப்படின்னா, மயிலம் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு சி.வி. சண்முகம் அதிமுகவை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினரா இருந்தாரு. சோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒருத்தர் 2 பதவியில இருக்க முடியாது. அதனால அவர் என்ன செய்யறாரு, எம்பி பதவியை ராஜினாமா செய்யறாரு. சோ ராஜினாமா செய்தவனும் இந்த பதவிக்கு போட்டி போடுறதுக்கு நிறைய கட்சிகள் இங்க தமிழகத்துல இருந்தாலும் அதுல தகுதி வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த கட்சி தான். ஏன்னா ஒரு தனி கட்சியா அதிகப்படியான தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கு. பாத்தீங்கன்னா குறிப்பா 108 எம்எல்ஏக்கள் கொண்ட தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவோட 121 தொகுதிகளோட பலத்தோட இருக்கிறாங்க. சோ அந்த கட்சியில போட்டி இல்லாம அதுல இருக்கிற ஒருத்தர் தான் மாநிலங்களவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்க போறாரு. சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த பதவிக்கு கடுமையான போட்டி அவங்க கட்சிக்குள்ளேயே
ஏற்பட்டிருக்கு. இதுல யார் விஜய் அவர்கள் தேர்வு செய்ய போகிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது. சோ இந்த பதவி ஜஸ்ட் லைக் தட் ஒரு கௌரவ பதவியா விஜய் அவர்கள் எடுப்பாரானா நிச்சயமா கிடையாது. ஏன் அப்படின்னா தன்னுடைய கட்சியோட டெல்லிக்கு முதல்ல ஒருத்தர் போறவர் விஷயம் தெரிஞ்சவராகவும் அரசியல் தெரிஞ்சவராகவும் நல்ல பேச்சு திறன் உள்ளவராகவும் தன் கட்சிய முக்கியத்துவத்தை தேசிய அளவுல பேசக்கூடிய ஒருத்தரா இருக்கணும் அப்படின்றதுதான் விஜய் அவர்களோட முக்கியமான அஜெண்டாவா இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் லிஸ்ட்ல சில பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. சோ அதுல தவேகா நிர்வாகிகள் தொண்டர்கள் இவங்க எல்லாம் விறுவிறுப்பா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த பேர் யாருன்றதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுல முக்கியமா விஜய் அவர்கள் வந்து ஜெகதீஷன் அவர்களை போட போறாரு அப்படின்னு பேசுறாங்க. ஏன்னா ஜெகதீஷன் அவர்கள் திரு விஜய் அவர்களோட முக்கிய அதாவது குட் புக்ல இருக்கிற ஒரு ஆளு, அதே நேரத்துல ரொம்ப நாலேஜான ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா திரு ஜான் ஆரோக்கியசாமி அதாவது அரசியல் வியூக வல்லுநர், தேர்தல் பிரச்சார சமயத்துல வியூக வல்லுநரா செயல்படக்கூடிய இவர் திரு விஜய் அவர்களுக்கு வந்து எப்படி எல்லாம் ரூட் மேப் போட்டு கொடுத்தாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும், எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும் அண்ட் பல பேர் வந்து இவரை கூட்டணிக்கு நிர்பந்திக்கும் போது திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் திரு விஜய் அவர்களை நீங்க தனிமையாவே நில்லுங்க அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்தாரு. சோ அதன் அடிப்படையில இன்னைக்கு டிவிகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியா 108 தொகுதியில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. சோ அதற்கு நன்றி கடனாக கூட ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை நியமிக்கலாம். அதே நேரத்துல அரசியல் விஷயம் தெரிஞ்சவர்கள் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில எப்படி வந்து முன்னெடுத்துட்டு போவாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சவர்ன்றதுனால இவர் பெயரும் டிக்கெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லப்படுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் டிஜிபி திரு ரவி அவர்கள் வந்து நியமிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. ஏன்னா திரு ரவி அவர்கள் விஜய் அவர்களிடம் ரொம்ப நெருங்கிய ஒரு நட்புல இருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரத்துல இவர் கணிச்சது போலவே டிவிகே தான் ஆட்சி அமைக்கும் சொல்லி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல இவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருந்தாரு. அதனால இவரோட பெயரும் டிக்கெடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதன் பிறகு இன்னொரு பெயர் சொல்லப்படுது திரு விஷ்ணு ரெட்டி, விஜயோட ரொம்ப நெருங்கிய நண்பர். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் எந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் திரு விஷ்ணு ரெட்டி அவர்களே தான் அவர் வந்து எப்பவுமே கூடவே வச்சுப்பாரு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெல்லிக்கு போகும்போது பிரதமரை சந்திக்கிற நிகழ்வுல கூட திரு விஷ்ணு ரெட்டி கூடவே இருந்தாரு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. அதே நேரத்துல அந்த அளவுக்கு அவர் விஜயோட குட் புக்ல இருக்காரு, அவரோட பெயரும் பரிசீலனையில இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை தாண்டி திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் அதாவது முன்னாள் அமைச்சர் அதிமுகவில இருந்து பிரிஞ்சு வந்து இவர் லால்குடி தொகுதியில தவேகா சார்பா நின்னாரு. அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வேட்பாளரான திருமதி லீமா ரோஸ் அவரிடம் வந்து தோல்வி அடைஞ்சார் இல்லையா. அந்த லீமா ரோஸ் திரு ஆதவ் அர்ஜுனா அவரோட மாமியார் அவங்கள தோத்தாங்க இல்லையா. அந்த கூப்பா கிருஷ்ணனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது. சரி, இப்படி பல வகையில வந்து டிவிகேல நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாலும் காங்கிரஸ் சார்பா ராகுல் காந்தி திரு விஜய் அவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆஸ்தான டேட்டா அனாலிசிஸ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு வந்து பதவியை கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறதாக சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி தான் வந்து டிவிகே கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக ராகுல் காந்தியிடம் எடுத்துரைத்தார் என்ற அடிப்படையில அவ்வளவு அழகா கணிக்கக்கூடிய ஒரு பர்சன். அது ரொம்ப நம்ம ரெண்டு கட்சிக்கும் நல்ல ஒரு நட்புறவு பேணுவதற்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி பேரையும் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. பார்க்கலாம் விஜய் அவர்கள் யார டிக் செய்ய போறாரு அப்படின்றத கூடிய விரைவிலே தெரிஞ்சிடும். சோ இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, மக்களுக்கு மட்டுமல்ல டிவிகே தொண்டர்கள் மட்டுமல்ல நாமளுமே அவளோட எதிர்பார்க்கிறோம். சரி, ரெண்டாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவு ஆதரவு எதுக்குங்க ஆதரவு கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டிவிகே அரசாங்கம் அமைக்குவதற்கு பதிலா அதிமுகவும் திமுகவுமே சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு பிளான் செய்தாங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்லயும் திரு காதர் மொய்தீனா இருக்கட்டும், அதே போல திமுக கூட்டணியில் இருந்த திருமாவளவனா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் வந்து ஆமா அது உண்மைதான் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு முற்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிச்சதை தான் நீங்க சொல்றீங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. இது எதுக்காக அப்படின்னா அதிமுகவின் கொறடாவான திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தமிழக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அலோகர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அதுல என்ன அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாருன்னா டிவிகேக்கு எதிராக ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. அந்த புகாரோட சாராம்சம் என்னன்னா
எங்களுடைய எம்எல்ஏக்களை ஆசை காட்டி குதிரை பேரம் நடத்துறாங்க, இதுக்கு சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவங்களோட 47 எம்எல்ஏ 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணி தாவேகா கூட சேர்ந்துட்டாங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மரகதம் குமரவேல் மதுராந்தக தொகுதியிலும், ஜெயக்குமார் பெருந்துறை தொகுதியிலும், சத்யபாமா தாராபுரம் தொகுதியிலும், இசக்க சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியிலும் வெற்றி பெற்று ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு டிவிகேல போய் சேர்ந்தாங்க இல்லையா. இது சாதாரணமா சேர முடியாது, இதுல வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணை கேட்டு கொடுத்தாங்க. சோ இதோட பயம் எதை தோக்கி சொல்லுதுன்னா, திமுகவிலையும் இது தொற்றிக்கிச்சு. திமுக எம்எல்ஏக்களும் சில பேர் வந்து தாவேக்காக்கு போறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குதா சொல்லப்படுது. இதுல இந்த பயத்தோட வெளிப்பாடாவோ என்னவோ தெரியல, திரு டிவிகேஎஸ் இளங்கோவன் திமுகவின் செய்தி தொடர்பாளரான திரு டிவிகேஎஸ் இளங்கோவன் அதிமுகவுக்கு இந்த மனு கொடுத்தாங்களா, புகார் மனு கொடுத்தாங்களா, இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சோ கண்டிப்பா இதுல குதிரை பேரம் நடந்திருக்கிறது உண்மைதான். எந்த விதமான ஆசை வார்த்தையும் சொல்லாம இருக்க முடியாது. இவங்க ராஜினாமா பண்ணிட்டு டிவிகேல போய் சேர்ந்ததுலயே தெரியுது. இதுக்கு கண்டிப்பா சிபிஐ என்கொயரி பண்றதுக்கு கவர்னர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. பரவாயில்லையே, என்னடா இது அதிமுகவுக்கு திமுக ஆதரவா அப்படின்னு சொல்லணும் என்ன தோணுது இல்லையா, நமக்குமே அப்படிதாங்க தோணுது. சோ பயம் யாரை விட்டது. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு லா அண்ட் ஆர்டர் டிஜிபியா திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்களை விஜய் அவர்கள் டிக்கெட் அடிச்சிட்டாரு. ஆனா அவர் ஜாயின் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பெருத்த கேள்வியை ஏற்படுத்தினது திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய x.comல திரு சந்தீப் ராய் ரத்தோரே தொடர்ந்து டிஜிபி லா அண்ட் ஆர்டரா இருப்பாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டாரு. அது வந்து பெருத்த விவாதம் ஏற்படுத்துச்சு. சோ அதை பத்தி தான் இந்த மூணாவது விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழக அரசாங்கம், அதாவது புதிதாக பதவியேற்றுக் கொண்ட தமிழக அரசாங்கம் திரு விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கு இல்லையா, இவங்க 3 பேர் பட்டியல யூபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. சோ அதுல 3 பேர்ல நீங்க யார வேணா நியமிச்சுக்கலாம்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்தாங்க. சோ அதன் அடிப்படையில 1994 பேட்ச் ஐபிஎஸ் பேட்சான திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்களை விஜய் அவர்கள் பிக் செய்தாரு. சோ தமிழகத்துக்கு இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபி தான் இருந்தாங்க. திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் கமிஷனால பணியமர்த்தப்பட்டவர் தான். சோ இதுக்கு முன்னாடி திரு வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பு டிஜிபியா இருந்தாரு. அது பல்வேறு விமர்சனங்களை திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எழுப்பப்பட்டது. இதனால லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா போச்சு அப்படின்ற மக்கள் மத்தியில ஒரு பெரிய விவாத பொருளா மாறிச்சு. அதே போல இப்போ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ற அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா புதிதாக பதவியேற்றிருக்க டிவிகே அரசாங்கம் வந்து திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்களை நியமிச்சாங்க. சரி, இவர் வந்து நியமிச்சாங்க, எதன் அடிப்படையில இவர் நியமிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து தாவேகா தொண்டர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சென்னை மாநகரத்துல கமிஷனரா இருந்தாரு. அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது எந்த விதமான விமர்சனமோ இல்ல அலிகேஷனும் இல்லாத ஒரு அதிகாரி, சோ நல்ல அதிகாரி அப்படின்ற அடிப்படையில எங்களோட சிஎம் எங்க தலைவர் வந்து நியமிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட இல்லாம சிபிஐல இவர் 10 வருஷம் பணியாற்றி இருக்காரு. அதனால இவருக்கு மிகுந்த அனுபவம் இருக்கும். டெல்லி கூட ஒரு நல்ல கான்டாக்ட் இருக்கும். ஸோ இவரை வச்சுக்கிட்டு நல்லபடியா நம்ம சட்டம் ஒழுங்கு பேணி பார்க்க முடியும். இந்த அனுபவத்தெல்லாம் கொண்டு இங்க போதைப் பொருளா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான வழக்குகளா இருக்கட்டும், இதெல்லாம் அவர் திறம்பட செயல்படுத்துவாரு. ஸோ அதனால நம்ம இவரை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில திரு விஜய் அவர்கள் இவரை டிக் செய்தாரு. ஆனா ஏன் சவுக்கு சங்கர் அவர்கள் அப்படி போட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. பொதுவா இவரை வந்து விடுவிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் விடுவிக்கணும். ஏன் அப்படின்னா இவர் எல்லை பாதுகாப்பு படை, அதாவது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட அண்டர்ல இருக்கிற பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல ஸ்பெஷல் டிஜிபியா இவர் தற்போது இருந்து வருகிறார் இல்லையா, இவரை ரிலீவ் பண்ணணும். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இவரை ரிலீவ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது பல விவாதங்கள் பேக் எண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆனா இவரை ரிலீவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது சட்ட பிரகாரம் ரிலீவ் பண்ணணும். ஏன்னா இந்த யூபிஎஸ்சில இந்த 3 பேரை கொடுக்கும்போது அவங்க எந்த விதமான நோன்னு சொல்லாம மகேஷ்குமார் அகர்வால் பேரையும் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதனால இவர்களை விடுவிச்சிருவாங்க. அப்படி ஒரு கால் விடுவிக்காம போனா இது வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியும். உச்ச நீதிமன்றம் இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு முடிவு கொடுக்கும். சோ பொதுவா
இவங்க தமிழக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இவரை ரிலீவ் பண்ண சொல்லி ஆல்ரெடி லெட்டர் கொடுத்துட்டாங்க. சோ அது எவ்வளவு நேரம் கால தேவைப்படும் அப்படின்னா 30ல இருந்து 60 நாள் வரைக்கும் இவரை ரிலீவ் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா அவ்வளவு நாள் போகாது, இவரை கூடிய விரைவிலே ரிலீவ் செய்திருவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கணிப்பு பிரகாரம், நமக்கு கிடைச்ச ஆதாரங்களை பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவியேற்பார் என்று சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் இவர் டிஜிபியா பதவி ஏற்றுட்டு தமிழகத்தை சட்டம் ஒழுங்கை பேணி காக்கணும் அப்படின்றது ஒரு வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.